எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் vlog சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி கிட்ட வரவசி ஒரு சிம்பிள் டெக்கரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ண வந்திருக்கேன். எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, பட் இந்த வருஷம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இல்லை, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மெயின்லி எந்தெந்த பார்ட் டெக்கரேட் பண்ண போகிறேன்னா என்ட்ரன்ஸ், லிவிங் ஏரியா அண்ட் டேபிள் டெக்கோ தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்க போகிறேன். அண்ட் ஒரு குட்டி டிஐவையும் நான் செஞ்சுருக்கேன், அதுவும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவை நான் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி டேபிள் மேலே ஒரு டேபிள் ரன்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா டேபிள் ரன்னருக்கு வந்து ஒரு நேவி ப்ளூ ஷால் நான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் லுக்கு பார்க்க நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேவை யூஸ் பண்ணி தான் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இந்த கிளாஸ் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா நான் முறுக்கு, நெய்யுருண்டை பிஸ்கெட்ஸை தான் வந்து மொத்தமாக அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். கூடவே வந்து நான் பிளான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. ஓவரால் லுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கர்டன்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து நான் வந்து குஷன்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் இப்போ நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா வுடன் சேர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த குஷன் கவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து கனிவலை தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா அது கூடவே வந்து ஆல்ரெடி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்த விநாயகர் சிலையை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச தலையாட்டி பொம்மையை வந்து டிவி கேபினட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா அம்மா ஊர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெல்கம் ஏரியாவில் வந்து ஒரு குட்டி டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கலர்ஃபுல்லான மாலை தான் நான் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த விநாயகர் சிலை பார்த்தீங்கன்னா அங்கே தான் நான் வந்து பிளேசிங் பண்ண போகிறேன். இவர் வந்து அம்மா வந்து ஊருக்கு போயிருந்தப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தவர் தான். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா 2 குட்டி குத்து விளக்கு வந்து சைட் பை சைடாக நான் வச்சுக்கிட்டேன். அண்ட் அது கூடவே வந்து டீ லைட் கேண்டில்ஸ் வச்சா பார்க்கணும் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் வந்து பிளேசிங் பண்ணியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் லுக். அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம். வாசலில் பார்த்தீங்கன்னா வந்து லோட்டஸ் தோரணை தான் நான் ஹேங் பண்ணியிருந்தேன். ஆஸ் நான் ஏர்லியராகவே மென்ஷன் பண்ண மாதிரி இதுதான் என்னோட டிஐஒய். நான் இது வந்து ஷூ ரேக் மேலே தான் வந்து ஹேங் பண்ணியிருந்தேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஷூ ரேக் மேலே ஒரு பிளான்ஸ் வச்சா இன்னும் நல்லா இருக்குமே பார்க்கன்னு சொல்லிட்டு அதுவுமே நாங்கள் பிளேசிங் பண்ணிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து வாசலில் ஒரு சிம்பிள் பிக்காக் கோலம் தான் போட்டிருந்தோம். இது போட்டது பார்த்தீங்கன்னா லாவண்யா தான். அப்படியே பார்த்தீங்கன்னா டீ லைட் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணி அங்கே வந்து லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டோம். ஓவரால் லுக் நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண வந்துடுங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.